இப்போ ஒரு கணவன் ஜாதகத்திலயுமே, ஆணுடைய ஜாதகத்தில சுக்கிரன், ராகு சேர்க்கை இருக்கு. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில, அதாவது அந்த கணவருக்கு மனைவியா வரக்கூடிய பெண்ணின் ஜாதகத்தில சுக்கிரன், ராகு சேர்க்கை. இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்றால், இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஜாடிக்கேத்த மாடி இருக்கும். 2மே நட்பு கிரகங்கள் தான். அப்ப தாம்பத்திய விஷயங்கள்ல 2க்கும் ஒரே விதமான டேஸ்ட் தான். அப்போ பெட்டர் ஹாஃப் அப்படிங்கிறது இவங்களை சொல்லலாம். யாருக்கெல்லாம் சுக்கிரன், ராகு சேர்க்கை ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் இருக்கோ, இவங்க எந்த பாவத்தில் இருந்தாலும் ரொமான்ஸ் மாறவே மாறாது. குறிப்பாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனத்தில் இந்த சுக்கிரன், ராகு சேர்க்கை இருந்துச்சுன்னா, காமத்திரிகோணம் என்று சொல்லப்படுகின்ற மிதுனம், கன்னி, கும்பம் இந்த ராசிகளில் 3, 7, 11 இந்த ராசிகளில் சுக்கிரன், ராகு சேர்க்கை இருந்தாலும் இவங்களுக்கு ரொமான்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போது ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லப்படுகின்ற இந்த அமைப்புடைய 2 ஜாதகங்கள் சேர்த்தால் அவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க தாம்பத்திய விஷயத்தில் கொடிகட்டி பறக்கும். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து வாழ மாட்டார்கள். ஏன்னா மனசு ஒற்றி போது, ஒரே விதமான டேஸ்ட் இருக்குது. அப்படிங்கும் பொழுது இந்த இணைவை அவர்கள் முழுக்க முழுக்க வரவேற்பார்கள். அப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்திலோ பெண்ணுடைய ஜாதகத்திலோ சுக்கிரன், ராகு சேர்க்கை 2 பேருக்குமே இணைந்து இவர்கள் மிதுன காற்று ராசிகளிலோ அல்லது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனத்திலோ இருந்தால் இந்த ஜாதக அமைப்புள்ள ஜாதகர் தாம்பத்தியத்தில் தன்னிகரற்று விளங்குவார்கள். முழுக்க முழுக்க இன்பம், சந்தோஷம் நிறைந்ததாக இவர்கள் வாழ்க்கை இருக்கும். அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தாம்பத்திய விஷயத்தில் இருவரு டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். அப்போது இந்த பிடிப்பினை தான் ஜாதகத்தில் ஒரு பெரிய வலுவாக இருக்கும். அப்போ இந்த அமைப்புடையவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், பாக்கியசாலிகள். வாழ்க்கை திகட்ட சந்தோஷமாக இருப்பது இவர்களுக்குத்தான். இவை பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.